தம்பி ராஜசேகர் மனைவி பிரசவத்துக்காக ஊரில் காரைக்குடியில் விட்டுட்டு இப்போ நீங்கள் இன்ஜினியர் வந்து வேலைக்கு கத்தரில் இருக்கிறீங்க. மன உளைச்சல், குழந்தை மற்றும் பிரசவத்தில் இருக்கிற மனைவி பிரிஞ்சிருக்கனால மன உளைச்சல் இருக்கிறீங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, வருத்தத்தில் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களது ஆர்வீர் நண்பர் சொல்ல சொன்னார். கொஞ்சம் மோட்டிவேஷனாக ஆறுதலாக பேச சொன்னார். அப்பப்போ கால் பண்ணு தம்பி, அப்பப்போ மெசேஜ் பண்ணு ஒய்ஃபுக்கு. உனது ஆறுதல் வரும் பேச்சு, நீ பேசும் பேச்சு, நீங்கள் அழகாக பேசுவது, திறமையாக பேசுவது, அன்பாக பேசுவது, கனிவாக பேசுவது, பொறுமையாக பேசுவது, பாசமாக பேசுவது, அவங்களுக்கு கவலை இல்லாதபடி இருக்கிற அளவுக்கு பேசுஞ்சாமி. ஒருபோதும் கவலைப்படக்கூடாது, நீயும் படக்கூடாது, உன்னோட ஒய்ஃபும் படாத அளவுக்கு நீ பேசணும். அக்கறையாம் பாசமாம். பேசுவதால் என்ன ஆகும்? உடம்புக்கு தெம்பு வரும், உடம்புக்கு சத்துமானம் வரும், உடம்புக்கு மன உறுதி வரும், உடம்புக்கு தன்னம்பிக்கை வரும். தன்னம்பிக்கை மனிதனாக மாறி சிரிப்புடன் தன்னம்பிக்கை ஊட்டு தம்பி. கூட பேக்கிற, நீ கவலைப்படாம இரு, நான் பார்த்துக்கிறேன் எல்லாமே. எத்தனையோ சொல்லலாம். உனக்கு பாட்டு முடிஞ்சா பாட்டு வந்தாலும் கூட பாடு. நீ கஷ்டப்படும் போது எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ண, நான் உனக்கு ஒரு பாட்டு பாடுறேன். உனக்கு என்ன வருதோ அதை பண்ணு தம்பி. கூட பக்க பலமாக இருக்கிற வெளியூர்ல இருந்து நீ நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் கொடுக்குற போது உங்கள் ஒய்ஃபுக்கு பயங்கரமான ஒரு பிரிஸ்கான நம்பிக்கை, தன்னம்பிக்கை, ரொம்ப அதிர்ச்சி, ரொம்ப இன்பம் எல்லாமே வரும். ஹெல்த்தியாக இருப்பாங்க. பிரசவத்துக்கு நிறைய அழகா குழந்தை பிறக்கிறதுக்கும் உண்டான அதிக வாய்ப்பு இருக்கு. நம்பிக்கை கொடு, நல்ல ஒரு தன்னம்பிக்கை கொடு, பலமான வார்த்தைகள் பேசு, பாசமான வார்த்தைகள் பேசு. வருத்தம் ஒருபோதும் ஆகாது தம்பி. நல்லா பிரிஸ்கா பேசி அன்பா பேசும்போது அவங்க தெம்பா அவங்ககிட்ட பேசுவாங்க. தெம்பான வார்த்தைகள் மனிதனுக்கு முக்கியம். தன்னம்பிக்கையான வார்த்தைகள் இந்த நேரத்தில் முக்கியம். கவலைப்படாத, நல்ல குழந்தைகள் அழகா பெற அதிக வாழ்த்துக்கள் தம்பி. கவலைப்படாத, நல்லபடியாக இருக்கலாம், நல்லா இருக்கலாம், நல்லா இரு. சரியா? தன்னம்பிக்கை கொடுத்த